இருந்து கடல் வழியா போனா கூட 40 கிலோமீட்டரா. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ கன்னியாகுமரி சீரீஸில் வந்து நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவேகானந்தர் ராக் அண்ட் திருவள்ளூர் ராக். ஸோ இந்த இடத்துக்கு வரத்துக்கு நம்ம வந்து கரையிலேருந்து ஒரு ஃபெரி ஜேர்னி வருவோம். ஆக்சுவலாக அது வந்து நான் இந்த வீடியோவோட கிளப் பண்ணலை, நான் அடுத்த வீடியோ அதை தனியாக போடுறேன். இதுதான் நாங்கள் வந்த ஃபெரி. ஸோ அதில் வந்த ட்ரிப்பும் அண்ட் ரிட்டன் போன ட்ரிப்லாம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு நான் அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம விவேகானந்தர் ராக்கை எவ்வளோ அழகாக இருக்குது, அதை சுற்றிலாம் என்னெல்லாம் இருக்குது, அண்ட் முக்கூடல் சங்கமமாகிற இந்த கடல் எவ்வளோ அழகாக இருக்குங்கிறத எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. விவேகானந்தர் ராக்குக்கு நான் கடைசியாக 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன். அதாவது நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ 2002, அதுக்கப்புறம் 2022 இப்போது 20 வருஷம் கழித்து வரேன். ஸோ நிறைய மெமரிஸ் இருந்துச்சு. அப்போ பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் பெருசாக எந்த வித்தியாசமுமே கிடையாது. ஆஸ் இட் இஸ் வந்து அவங்க என்ன இருந்துச்சோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு ஓல்டு மெமரிஸ் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. மொட்டை வெயிலையும் கால் சுடாத மாதிரி அழகாக பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்க. பெரிய விஷயம். மணி கரெக்டாக வந்துட்டு 12:30 ஆகுது. ஆக்சுவலாக இப்போ வள்ளுவர் ராக்குக்கு வந்து விடுறது இல்லையா, ஏன்னா தண்ணி வந்து அங்கே ஆழம் கம்மியாக இருந்தால் போட் வந்து சிக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு 1 மந்த்தாக அலோவ் பண்ணுறது இல்லை. ஸோ இந்த மண்டபம்ஸ் உள்ளெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபோட்டோகிராஃபி வீடியோலாம் அலௌடு இல்லை. ஸோ வெளியிலேருந்தே நல்லா எங்கெல்லாம் வீடியோ எடுக்க முடியுதோ அங்கே எல்லா இடத்துலையும் எடுத்து காட்டுறேன். இந்த தூரத்தில் தெரியுதுல்ல 2 வெள்ளை கலரில் ரவுண்டாக, அதுதான் வந்து கூடங்குளம் அணுமின் நிலையமா. இங்கேருந்து கடல் வழியாக போனால் கூட 40 கிலோமீட்டரா. இவ்வளோ தான் என்னால் ஜூம் பண்ண முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே என்னால் மொபைலில் ஜூம் பண்ண முடியலை. ஸோ இந்தளவுக்கு தெரியறதே பெரிய விஷயம். ஆனால் லைவாக கண்ணில் பார்க்குறப்போ ஓரளவுக்கு கிளியராக தெரியுது. நமக்கு இங்கே விவேகானந்தர் ராக்லேருந்து பார்க்கும் பொழுது குட்டியாக தெரியுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா விவேகானந்தர் மண்டபம். இந்த அளவுக்கு உயரத்தில் தான் கட்டியிருக்காங்க. நம்ம அந்த படி ஏறி உள்ளே போய் பார்க்கலாம். ஆனால் உள்ளே வீடியோஸ் எடுக்க அலௌட் கிடையாது. ஸோ அதை சுற்றி எல்லா இடத்துலையும் நம்ம வீடியோஸில் பார்க்க முடியும். ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு மண்டபம் இருக்கும். அது என்ன அப்படின்னா, கன்னியாகுமரியில் இருக்கிற பகவதி அம்மன் கோவிலில் அந்த அம்மன் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பாதம், அவங்க இங்கே தான் கால் பதிச்சு வந்ததாக சொல்கிறாங்க. அந்த பாதம் இங்கே இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் பாறை மேலே அதை வந்து அழகாக வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இங்கேருந்து தான் நம்ம வந்து இப்போ திருவள்ளூர் ராக்கை பார்த்தாகணும். ஏன்னா திருவள்ளூர் ராக்குக்கு இப்போ நம்ம வந்து ஃபெரியில் போகிறதுக்கு அலௌடு இல்லை. அங்கே வந்து ஆழம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால. ஸோ இங்கேருந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். கடல் நல்லா பறந்து விரிஞ்சு முக்கூடல் சங்கமமாகிற கன்னியாகுமரி கடல். அங்கே போயிருந்துருக்கலாம், ஆனால் அங்கே நான் போகவே இல்லை. சின்ன வயசில் போனது, எனக்கு இப்போ அங்கே என்ன இருக்குன்னு ஞாபகமும் இல்லை. விவேகானந்தர் ஸோ விவேகானந்தர் மண்டபத்துக்கு மேலே ஏறி போய் பார்க்கலாம். நல்ல மொட்டை வெயிலில் இந்த படிக்கட்டில் ஏறும்பொழுது கொஞ்சம் மூச்சு திணறிச்சு தான் எனக்கு. ஸோ பொறுமையாக வந்து ஏறி பார்த்துட்டோன்னா உள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய விவேகானந்தர் சிலையும் ஒரு சின்ன கல்வெட்டு மட்டும் தான் இருக்கும். உள்ளே வந்து ஒரு அமைதியான மண்டபம் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இங்கே நின்று இந்த என்டையர் பிளேஸையும் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். கண்ணால் பார்க்கும் பொழுது அந்த காட்சி வந்து கண்கொள்ளா காட்சின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் விவேகானந்தர் ராக்கு உள்ளே வந்து அந்த மண்டபத்துள்ளே போயிட்டு வெளியே வந்தாச்சு. வெளியில் வந்ததுக்கப்புறம் சைட் வியூஸ் வந்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். மண்டபத்துக்குள்ளே ஸ்ட்ரிக்ட்லி வந்துட்டு நம்ம வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அங்கே பெருசாக எந்த விஷயமுமே இல்லை, வெறும் விவேகானந்தர் சிலை மட்டும்தான் இருக்குது.
பாலெல்லாம் எத்தனை லிட்டர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கும் தெரியாது. என்ன ஆட்டம் ஆடுதுதான் அந்த வல்லம். போன வாட்டி வரும்பொழுது ஏமாந்துட்டேன், இந்த தடவை ஏமாற மாட்டேன், நான் தான் ஃபஸ்ட்டு ஏறுவேன். ஸோ அவ்வளோதாங்க, விவேகானந்தர் ராக் வந்து ஓவராலாக நான் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாகவே சொல்லிட்டேன். இங்கே வரதில் முக்கியமான விஷயம் இந்த ஃபெரி ஜேர்னி தான். இதில் அந்த ஒரு 5-7 நிமிஷம் தான் மேக்ஸிமம் ஆகும். அந்த ட்ராவல் டைம் வந்து ரொம்ப ஃபன்னாக இருக்கும். அதை வந்து மிஸ் பண்ணாமல் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோவை நான் வந்து முடிச்சுக்கிறேன். போகும்போது எனக்கு கன்ஃபார்மாக நான் தான் ஃபஸ்ட்டு ஏறுவேன்னு சொல்லி நான் சீட்டை பிடிச்சி உள்ளே ஏறி உட்காந்துட்டேன்.